ரெட்டியடி ஒரு கதையை ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் அதில் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா. அந்த ஃபார்ம் தப்பானா ஓட்டு போட முடியாது. ஏற்கனவே நம்மளுடைய பேர் ஓட் லிஸ்ட்டில் வருமானு இருப்போம். ஏன் வருமானன்றதை விட வந்தால் ஓட்டுக்கு பணம் கிடைக்கும். உண்மையிலே கேட்குறேங்க, எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ஓட்டை மாற்றி போடுறீங்க? கண்டிப்பாக எல்லாருமே செய்கிற ஒரு சில விஷயந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் பணம் முக்கியம். ஏன்னா நமக்கு அன்றைக்கி பணம் கொடுத்தாங்கன்னா அரிசி வாங்கலாமா, எண்ணெய் வாங்கலாமா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாமா, பிள்ளைக்கு வைத்திய செலவு பார்க்கலாமான்னு நினைப்போம். எல்லாருடைய சாதாரணமான மனசு அதுதான். ஆனாலும் ஒரு சிலர் வசதியாக இருக்காங்களா வசதி இல்லையா நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. பணம் வாங்காத அவங்கவுங்க ஓட்டை அவங்கவுங்க போடுறாங்க. நம்ம இந்த இடத்துல அவங்க வசதியாக இருக்காங்க, பணம் வாங்கலை, அதனால் அப்படி இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, மனசாட்சியோட பணம் வாங்குனீங்கன்னா அதிகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு, கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடாத இருந்து 2, 3, 4 பக்கமும் பணம் வாங்கிறது தப்பு. ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க பணம் கொடுத்தா வாங்குங்க. ஏங்க நம்ம சொல்லலாமா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ஓட்டுக்கு தமிழ்நாட்டில் தாங்க பணம் நிறைய தராங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஓட்டுக்கு பணம் வாங்கியிருக்கேன், வாங்கினவங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்கேன். 4-5 தடவை ஓட்டு போட்டிருக்கேங்க இது வரைக்கும். ஆனால் ஒரு தடவை கூட ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டதே இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியல. நிஜமாலும் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு கட்சி கூட என்னால் தேர்ந்தெடுக்க முடியல. அப்படியாப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அப்பப்பப்போ மாறுது எல்லாமே. மனுஷால் எப்படி மாறுறாங்களோ அதே மாதிரி தான் ஆட்சி மாறுது. இந்த 5 வருஷம் இருக்கவங்க ஒரு சில நல்லது செய்வாங்க. அடுத்த 5 வருஷம் வந்தாங்கன்னா அவங்க திருப்பி மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க. அப்போ நம்ம யாருக்கு என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல போட்டவங்களுக்கே ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு 5 வருஷத்துக்கும் ஒருத்தர் கேட்டால் யாருக்கு தான் வாய்ப்பு தர்றது? இருக்கிறதே எத்தனை வயசு எத்தனை வருஷம்னு கண்டிப்பாக தெரியாது. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நான் 5-4 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு தடவை போட்டிருக்கேன். அம்மாவுக்காக ஓட்டு போட்டேன்.